Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1400 ரூபாய் விலை உயர்ந்து 89,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முன்னதாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் 57,000 ரூபாய் என்ற அளவில் இருந்த நிலையில் தற்போது 89,000 ரூபாயை தொட்டிருக்கிறது ஒரு சவரன் தங்கத்தின் விலை. முன்னதாக வரலாற்றில் இல்லாத அளவாக 11,000 ரூபாயை தாண்டியது ஒரு கிராம் தங்கத்தின் விலை என்று இன்று காலை நாம் செய்திகளில் பார்த்திருந்தோம். ஒரு சவரன் தங்கம் 88,480 ரூபாய்க்கு காலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது 89,000 ரூபாயை தொட்டிருக்கிறது ஒரு சவரன் தங்கத்தின் விலை. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கௌசல்யா இணைந்திருக்கிறார். கௌசல்யா, தொடர் தங்கத்தின் விலை ஏற்றத்திற்கு என்ன காரணம்? இன்னும் எவ்வளவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு? வணக்கம் வேதவள்ளி. ஆக்சுவலி தங்கம் பிரேக் அவுட்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது என்ன ரீசன் இப்படி வேகமா ஏறிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, சர்வதேச சந்தையில், அது பண்டக சந்தை சொல்ற கமாடிட்டி மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா தங்கம் பிரேக் அவுட்ல இருக்கு. டெக்னிக்கலி அது எல்லா டெக்னிக்கலையும் கிராஸ் ஓவர் பண்ணி மேலே ஏறி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1,20,000 அப்படின்ற ஒரு மைல்கல்ல தங்கம் அங்க தொட்டிருக்கு கமாடிட்டி மார்க்கெட், MCX மார்க்கெட்ல. இது என்ன அப்படின்னா ஆபரண தங்கத்திலையும் எதிரொலிக்குது. இதன் காரணமாக தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதிய மைல்கல், சென்னையில ஒரு ஆபரண தங்கம் ஒரு கிராம் அப்படிங்கிறது 11,000 தாண்டி விற்பனையாவதோ, இல்ல ஒரு சவரன் அப்படின்றது 89,000 அப்படிங்கிறது இதுவரை இல்லாத ஏற்றம். புதிய உச்சத்துல தங்கம் விற்பனையாகுது. கூடவே தேர்ந்து பயணிக்கிற வெள்ளியும் பாத்தீங்கன்னா புதிய உச்சமா ஒரு கிராம் 167 ரூபாய் அப்படின்ற அளவுல விற்பனை ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நம்ம மிக முக்கியமான காரணங்களா சொல்ற சர்வதேச சந்தையில ஒரு நிகழ்வுகள் மட்டுமே இதுக்கு முக்கியமான காரணங்களா கூறப்படுது. சர்வதேச அளவுல எப்பயுமே பதற்றங்கள் நிலவும் போது எல்லாமே தங்கத்தோட விலையில தான் எப்பயுமே ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கவனிச்சுட்டு வரணும். குறிப்பா பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு நகர்களுமே தங்கத்தோட விலையில ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான என்னன்னா வரி கொள்கைகள் நம்மளே பாக்குறோம், நிறைய வரி விதிச்சிருக்காங்க. இதனால நிறுவனங்கள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், அடுத்த காலாண்டுகள்ல நிறுவனங்கள் ஒவ்வொரு நிறுவனமும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு அச்சம் முதலீட்டாளர்கள் கிட்ட இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பார்மா, IT செக்டர், இப்படி ஒரு செக்டருக்குமே ஒரு செக் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ அது ஒரு காரணமா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா H1B விசா ஏற்றம், விலை கட்டண உயர்வை ஏற்றிருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் அங்க பாத்தீங்கன்னா டாலரோட மதிப்பு வீக்கா இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் தங்கத்துல ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படின்னு நினைக்கிற தங்கத்துல முதலீட்டாளர்கள் பக்கம் திரும்பி இருக்கு கவனம். சோ இதுதான் காரணமா தொடர்ச்சியா தங்கத்தோட விலை உயர்ந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். வரும் நாட்களிலும் தங்கம் விலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சர்வதேச அளவுல நிகழற பதற்றங்கள்லாம் தனியும் வரைக்கும் தங்கத்தோட விலை அப்படிங்கிறது அதிக ஏற்ற இறக்கங்களோடய காணப்படும் அப்படிங்கறதே சொல்லலாம். முதலீடு அடிப்படையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம 100 ரூபாய் முதலீடு பண்ணணும்னு நினைச்சோம்னா பார்ப்போம். கௌசல்யா, வரும் நாட்கள்ல தங்கத்தின் விலை எவ்வாறாக மாறப்போகிறது என்பதை பார்ப்போம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.